அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றுமொரு தவிர்க்கப்பட வேண்டிய துர்க்குணங்கள் என்கின்ற தலைப்பின் தொடரினூடாக ஃப்ளாஷ் மீடியா சொந்தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்வதற்கு தவிர்த்து கொள்ள வேண்டிய கெட்ட குணங்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருடைய உள்ளத்தையும் பீடித்திருக்கிற ஒரு நோய் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களையும் அது சம்பந்தமாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிற எச்சரிக்கைகளையும் நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழல் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக வணக்க வழிபாடுகளை செய்வதையும் எல்லா விஷயங்களையும் அடுத்தவர்களுடைய பொருத்தத்தை நாடி திருப்தியை நாடி செய்வதையும் மக்கள் வழக்கமாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஏனைய செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, தர்மங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப சமூக விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய புகழையும் அடுத்தவர்களுடைய மதிப்பையும் எதிர்பார்த்து செய்யப்படுகிற நிறைய விஷயங்கள் இன்று அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. தர்மங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த தர்மங்கள் சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களாகவோ வீடியோக்களாகவோ வந்தால் மாத்திரம்தான் தொடராக கொடுக்கப்படுகிற ஒரு மனோநிலை எல்லோரிடத்திலும் வளர்ந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனோநிலையை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு மிக பெரும் எச்சரிக்கையை சொல்லுகின்றன. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகக்கூடியவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்கு வயல் என்ற நரக ஓடை இருக்கிறது. அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், ஒன்று அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் மறதிகேடர்களாக கவனஈனமாக அவர்கள் இருந்திருப்பார்கள். வல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகின் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது வஇதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஊனன் நாஸ், அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்படி எந்த செயற்பாடாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களுடைய புகழை நாடி அடுத்தவர்களுடைய கௌரவத்தை நாடி அடுத்தவர்களுடைய மதிப்பை நாடி செய்கிற மனோநிலை எப்பொழுது ஏற்படுமோ அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய விஷயத்தில் நான் மிகவும் பயப்படுவது சிறிய இணை வைப்பை பற்றித்தான் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சிறிய இணை வைப்பு என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது வஹுவ அர்ரியா, அதுதான் முகஸ்துதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகஸ்துதிக்காக, அடுத்தவர்களுடைய புகழுக்காக, அடுத்தவர்களுடைய பெருமைக்காக வணக்க வழிபாடுகளை செய்தல் என்பது இன்று அதிகரித்து கொண்டே செல்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முகஸ்துதிக்காக செயற்படுபவனிடத்தில் 3 அடையாளங்கள் இருக்கும். ஒன்று, அவன் தனிமைப்பட்டால் வணக்க வழிபாடுகள் செய்வதில் சோம்பேறித்தனமாக இருப்பான். இரண்டாவது, அவனை யாராவது புகழ்ந்து விட்டால் அவன் அதிகமாக வணக்கங்களில் ஈடுபடுவான், தான தர்மங்கள் செய்வான், நல்ல காரியங்களில் ஈடுபடுவான். அவனை யாராவது இகழ்ந்து விட்டால், அவனை யாராவது விமர்சித்து விட்டால் அந்த நன்மையில் இருந்து அவன் விலகிக் கொள்வான். இந்த 3 அடையாளங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் முகஸ்துதிக்காக செயற்படுபவர்கள் என்கிறார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 பண்பும் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பண்பு. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய ஒரு வணக்கத்தை அடுத்தவர்களுடைய முகஸ்துதிக்காக செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், இந்த அடியான் என்னை எப்படி பரிகாசம் செய்கிறான், எப்படி கேவலப்படுத்துகிறான் என்று பாருங்கள் என்று மலக்குகளிடத்தில் சொல்லுவானாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை கேவலப்படுத்துகின்ற, அல்லாஹுவை பரிகசிக்கின்ற ஒரு விஷயம்தான் அவனுடைய திருப்தியை மட்டும் நாடி செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை, அவனுடைய அன்பை மட்டும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை முகஸ்துதிக்காக, பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக செய்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹ் தர்மம் செய்கின்ற விஷயத்தில் கூட திட்ட தெளிவாக சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில்
பில் மன்னி வல் அதா, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவது கொண்டும் அடுத்தவர்களுக்கு நோவினை கொடுப்பது கொண்டும் நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ரியா என்று சொல்லுகிற இந்த முகஸ்துதி சம்பந்தமாக நிறைய வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் கூட அல்லாஹு தஆலா நரகத்தை ஆரம்பிக்கின்ற 3 நபர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த 3 நபர்களில் முதலாவது ஒரு மார்க்க அறிஞர், இரண்டாவது ஒரு ஷஹீத், மூன்றாவது ஒரு செல்வந்தர். இந்த 3 பேரும் இந்த பூமியில் முகஸ்துதிக்காக வேண்டி செயற்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்களை அடுத்தவர்களுடைய திருப்திக்காக, அடுத்தவர்களுடைய புகழுக்காக பயன்படுத்தியவர்களை கொண்டுதான் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நரகத்தை ஆரம்பிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு வணக்கத்தை செய்கிறேனா, அதற்குரிய கூலியை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அல்லாஹுவை எதிர்பார்த்து நான் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து எங்களுடைய இந்த வாழ்க்கையை அல்லாஹுக்காக முற்றுமுழுதாக செயற்படக்கூடிய இந்த முகஸ்துதியிலே இருந்து பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹரு ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: நாளை மறுமையில் 3 பேரை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்3 பேரையும் குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026556558 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.